சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். குலதெய்வம் மட்டும் எப்படி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஸ்பெஷல் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமா? திருப்பதி வெங்கடாஜலபதியோ, பழனி முருகனையோ நீங்க எவ்வளவுதான் கும்பிட்டாலும், குலதெய்வத்தின் அனுமதி இல்லாம உங்களுக்கு எந்த ஒரு பலனும் தர முடியாது. அது ஏன் குலதெய்வத்திற்கு மட்டும் இவ்வளவு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வம் தான் உங்க வம்சத்தோட ஆன்மீக டிஎன்ஏ. மத்த சாமிங்க உங்க சொந்தக்கார சாமிங்க மாதிரி தான். ஆனா, உங்க குலதெய்வம் தான் உங்களுக்கு பெற்றோர் மாரி. அதனால தான் வருஷத்துல ஒரு தடவையாவது குலதெய்வ கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நமக்காக சொல்லி வச்சிருக்காங்க. அந்த எல்லையில நம்ம போய் நிக்கும்போது, நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதையும், அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஆற்றலை நம்ம உணர்வதையும், நம்ம பரம்பரை வரிசையில போய் நிக்கும்போது, ஒரு உரிமையோட அந்த எல்லையில போய் நிக்கிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கோங்க. அதேபோல உங்க வாழ்க்கையில எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும், ஒரு 5 பௌர்ணமிக்கு தொடர்ந்து உங்க குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து பாருங்கள். உங்கள் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதையும் உங்களால கண்கூட பார்க்க முடியும். மேலும் நமது சேனல்ல குலதெய்வத்தின் சக்தி நிறைந்த பெண்களின் வாழ்க்கையில் குலதெய்வம் உணர்த்தும் 7 அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனல்ல குடுத்துருக்கோம். கீழ ப்ளே பட்டன்ல லிங்க் இருக்கு. தேவைப்படுபவர்கள் பார்த்து பயன்பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஓம் குலதெய்வமே நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.